துதிப்போர்க்கு வல்வினை போ தலைவர் அண்ணன் திரு வீரபாலு அவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், அவைத் தலைவர் அனைவரும் மேடை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது நெய்வேலி மண்ணிலே காலையில் தொடங்கி புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நம் நிர்வாகத்தின் சார்பிலே நிகழ்ச்சி நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பிலே நிகழ்ச்சி தொடர்ந்து இன்று மாலை இங்கே மிக சிறப்பாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே சண்முகம் 19 அறக்கட்டளை, சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் எஸ் தமிழ்ச்செல்வியின் ஆனந்த பைரவி இசைக்குழு நிகழ்ச்சியானது இங்கே மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இதற்கு நமது NLC SC பணியாளர் சங்கமானது அவர்களோடு சேர்ந்து புகழ் சேர்க்க, புரட்சியாளருக்கு புகழ் சேர்க்க இங்கே நாம் இருக்கின்றோம். கலையில காட்சி தந்து காலமெல்லாம் காத்து நின்று, கலையில காட்சி தந்து காலமெல்லாம் காத்து நின்று, அண்ணா அவனா அம்பேத்கர் பாருனா, ஈனா ஈயனா இவருக்கு இனி யாருனா, அண்ணா அவனா அம்பேத்கர் பாருனா, ஈனா ஈயனா இவருக்கு இனி யாருனா.
அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்கி, யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு, காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன். அவர்களின் 133வது பிறந்த நாள் விழாவினை சீரும் சிறப்புடனும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற NLCயின் SC/ST பணியாளர் நலச்சங்கம் மற்றும் சண்முகம் பத்மாவதி அறக்கட்டளை அதிகாரங்கள் வைத்து திருக்குறள் எழுதியிருக்கின்றார். அதிலே வள்ளுவ பெருந்தகை சொன்ன ஒரு சொல், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்காக பாடுபட்ட ஒரு பெருந்தகை தான் மதிப்பிற்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இப்ப அவர் கண்ட கனவு என்ன என்று நான் என் முன்னுரையிலே எதுவும் சொல்ல போவதில்லை. இந்தியாவின் மக்கள் தொகை ஏறக்குறைய 30 கோடி. அதிலே 6 கோடி மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். 5 பேருக்கு ஒருத்தர் ஒடுக்கப்பட்டவன். அவனுடைய நிலை என்ன என்று பார்க்க வேண்டும். அவன் நினைத்த உடை அணிய முடியாது, அவன் நினைத்த உணவை உண்ண முடியாது, அவன் நினைக்கின்ற இடத்திலே விருப்பப்படுகின்ற இடத்திலே வாழ முடியாது, அவன் விருப்பப்படுகின்ற கல்வியை அவன் பெற முடியாது. இந்த மாதிரியான அவன் விருப்பப்படுகின்ற தெய்வத்தை வணங்க முடியாது. எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலை பாருங்கள். இதுதான் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே இருந்த நிலை. அம்பேத்கர் தோன்றுகின்ற பொழுதும் இருந்த நிலை அதுதான். ஆக அவர்கள் எதனால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று பார்த்தால், இங்கே நிலவுகின்ற அந்த சாதி கொடுமைதான். இந்த சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொரு பிரிவினர். இதில் மகாராஷ்டிரா மாநிலம், அந்த பேரே பார்த்தீங்கன்னா மகர் ராஷ்டிரம், மகர் மக்கள், மகர் இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அதுக்கு பேர் தான் மகாராஷ்டிரம். அந்த மகர் இனமே ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக அந்த மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு. அந்த இனத்திலே 1891ஆம் ஆண்டு ராம்ஜி சக்கேல் என்பவருக்கும் பீமாபா என்பவருக்கும் 14வது மகனாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறக்கின்றார். ஒரு சிறுவனாக இவர் இந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிற்காலத்திலே இந்தியாவிலேயே ஒரு மேதையாக வரப்போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அண்ணல் அம்பேத்கருடைய தந்தை மட்டும் அவருடைய கல்வியிலே கவனம் செலுத்துகின்றார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே மோ என்ற இடத்திலே பிறக்கின்றார். பிறகு அங்கிருந்து புலம்பெயர்ந்து சத்தேரா என்ற இடத்திற்கு அந்த குடும்பம் சென்று விடுகின்றது. அவர் சந்தித்த இன்னல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டேன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பசங்களும் பைக்கெட்டு எடுத்துகிட்டு போவாங்க. புத்தகம் இருக்கும், நோட் புக் இருக்கும், பென்சில் இருக்கும், ரப்பர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவான். ஆனால் நான் மட்டும் கூடவே ஒரு சாக்கு பையையும் தூக்கிட்டு போகணும். யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் கூடவே ஒரு சாக்கு பையையும் தூக்கிட்டு போகணும். அங்கே எல்லாத்துக்கும் பொதுவாக தண்ணி இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும் தண்ணி கிடைக்காது. நான் கரெக்டாக நான் தண்ணி இது போல் எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அங்கே நான் தண்ணி குடிக்க முடியாது. இந்த சாக்கு பையை எடுத்துகிட்டு போய் வகுப்பறையில் கடைசியில் உட்காந்துருக்கணும் சாக்கு போட்டு. ஏன்னா என்னுடைய உடல் அங்கே இருக்கிற பெஞ்சில் சேரில் பட்டுச்சுன்னா அது தீட்டு. இது அந்த சிறுவனுக்கு தெரியாது. ஏனென்றால் சரி நம்ம இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பியூன்ட்டு போய் தண்ணி கேட்டால் அவன் அப்படி சொம்புலேருந்து உயரமாக ஊற்றுவான். இவர் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் குடிச்சிடணும். ஏன்னா இவர் கையில் பட்ட தண்ணி வெளியில் தெரிச்சதுன்னா அது தீட்டு. இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இவர் படித்து கொண்டிருக்கின்றார். இதில் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகவும் மனது பாதித்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா இவங்கெல்லாம் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க அண்ணன், இவங்க அக்கா பையன், இவங்க அத்தை பையன், இவங்க 3 பேரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுபோல் இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் முன்கூட்டியே தெரிவித்ததனால் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்கின்றோம். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவனை, சென்ற நூற்றாண்டிலே மிகச்சிறந்த
ஒரு அறிஞன் என்று சொன்னால் அதிலே அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞரை பற்றி இங்கே 6 பேர் பேச வந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு தலைப்பு. என்னென்னவெல்லாம் அவர் இந்த சமுதாயத்திற்கு செய்ய விரும்பினார், அவருடைய கனவு என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அலசுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லி, அம்பேத்கர் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது என்று பேசுவதற்காக மதிப்பிற்குரிய முனைவர் செல்வராஜ் அவர்கள் இங்கே வருகை புற இருக்கின்றார்கள். சுபேதாரா இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த குடும்பத்திற்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கு எழுதுகிற வேலை கோர்க்குங்கிற ஒரு ஊரில் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்பாவை சந்திச்சுட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விடுமுறையில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கடிதம் எழுதிவிட்டு அந்த ரயிலிலே தொடர் வண்டியிலே ஏறி மசூர் என்ற ரயில் நிலையத்திலே போய் இறங்குகின்றார்கள். ஆனால் இவங்க எழுதின கடிதம் அவங்க அப்பாவுக்கு கிடைக்கல. அதனால இவங்களை அவங்க அப்பா கூப்பிட்டு போக வரல. ரொம்ப தூரம், இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்பா வருவாருன்னு சொல்லி அங்கே இருந்து பார்க்குறாங்க. இரவு நேரம் ஆகி விடுகிறது, வரல. உடனே அங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இவங்க சொல்லி, எங்களை நான் எப்படியாவது எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு போகணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னா உடனே அவங்க ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன உடனே ஏற்றி போயிட்டு இருக்கிறான். அந்த மாட்டு வண்டிக்காரன் பேச்சுவாக்கில் அவங்க என்ன ஏதுன்னு கேட்ட உடனே மகர் இனத்தை சார்ந்தவர்கள்னு உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இந்த தாழ்த்தப்பட்டவர்களை நான் என் வண்டியில் ஏற்றிட்டேனே, என் வண்டிக்கும் தீட்டு என் மாட்டுக்கும் தீட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வண்டியில் உட்கார்றப்ப அந்த மாட்டுகளை அவிழ்த்து விட்டு வண்டியை தூக்கி கீழே தள்ளி விடுகிறார்கள். அந்த சின்ன பசங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ணன், அத்தை பையன், இவர் 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் ஐயா நீங்கள் குறிப்பிட்ட தொகையை விட நாங்கள் 2 மடங்கு தொகையை தருகிறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அவர் காசுக்காக ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வண்டி ஓட்ட மாட்டேன், உடனே வண்டி ஓட்டுட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து வாங்க, நான் நடந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டுட்டு போய் இறக்கி விடுறார். இடையில தண்ணி கேட்டால் கொடுக்கல. எந்த ஊர்லேயும் தண்ணி கேட்டாலும் இவர் மகர் இனத்தை சார்ந்தவர்னு அந்த வண்டிக்காரனே சொல்கிறேன், தண்ணி யாருமே தரல. தண்ணியே குடிக்காமல் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அந்த இது அவருக்கு ரொம்ப பாதிச்சிருது. இந்த நாடு அப்படி தான் இருந்தது. முடிவெட்ட போகிறாருங்க. முடிவெட்ட போனால் முடி திருத்தகத்தில் என்ன சொல்கிறான், நான் ஒரு எருமைக்கு கூட முடி வெட்டுவேன், ஆனால் நான் உனக்கு முடி வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன பையனுக்கு இந்த தீண்டாமை ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 6 மணிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் இங்கே மின்சாரம் இல்லை. எல்லாருமே தோண்டு போயிட்டோமா இல்லையா? என்னடா இது, ஒரு சளிப்படைஞ்சிருச்சுல்ல. வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தால் எப்படிங்க இருக்கும்? வாழ்க்கை பூரா இப்படியே இருந்தால் என்னடா வாழ்க்கை, நம்மளாம் நொந்து போயிடுவோம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கை பூரா இப்படியே தான் இருந்திருக்கிறார். இவருக்கு ஒரு விடுதலை உணர்வு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல ஒரு அவர் இந்த சத்யராங்கிற அந்த ஊரில் இருக்கிற பள்ளியில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் இவர் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிடுறார். ஒரு மகர் இனத்தை சார்ந்தவன் முதலாக ஒரு மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் எடுத்த மார்க் என்ன அப்படின்னு சொன்னால் 750 மார்க்குக்கு 282 மார்க்கு. நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஒருத்தன் பாஸ் பண்ணுறதே சிரமம். இவர் 282 மார்க் உங்களுக்கு சொன்னால் இப்போ ரொம்ப கம்மியாக தெரியும். ஆனால் அந்த மனநிலையில் அவர் பாஸ் பண்ணது அந்த இனத்திலிருந்து அது மிகப்பெரிய செயல், எல்லாருமே கொண்டாடுறாங்க. பரோடா மன்னர் இவரை படிக்க வைக்கிறதுக்கு உதவியெல்லாம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு அவருடைய அந்த சமூகத்தில் பிறந்ததுனால பல இன்னல்களை சந்திக்கிறார். விடுதலை காற்றை எப்போ இவர் போய் ரசித்து அதை உணர்றார் அப்படின்னு சொன்னால், பரோடா மன்னர் இவரை எம்ஏ படிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்புகிறார். கொலம்பியா யூனிவர்சிட்டி, நியூயார்க்கில் போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அண்ணல் அம்பேத்கர் சேர்ந்து படிக்கிறார். எம்ஏ பொருளாதாரம் படிக்கிறார். அங்கே போய் ஹாஸ்டலில் சேர்ந்த பின்னாடி அவர் சாப்பிட்றதுக்கு போய் டைனிங் டேபிளில் எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றது அவருக்கு அவ்வளவு வியப்பாக இருந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் எந்த ஹோட்டலில் போனாலும் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அங்கே போய் எல்லாத்தோட உட்காந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, யாரும் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப விடுதலை உணர்வு அவருக்கு வந்திருக்குங்க. நல்லா படிக்க ஆரம்பித்தார். அமெரிக்காவில் நியூயார்க்கில் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி போன ஒரு இளைஞன் எந்த கேளிக்கையிலையும் தன்னை ஈடுபடுத்திக்கல. அந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படலை. பரோடா மன்னர் அனுப்புகிற காசை மிச்சப்படுத்தி அவர் அங்கெல்லாம் எங்கே போனாலும் கறி உணவு அது இது நிறையா, அதெல்லாம் எதுவுமே இவர் சாப்பிடலை. சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம
படிப்பு படிப்பு படிப்புன்னு அந்த கொலம்பியா நூலகத்தில் போய் எப்போ திறக்கிறானா அப்போ உள்ளே போயிட வேண்டியது, கடைசியால் வெளியில் வர வேண்டியது. அவர் மாதிரி வந்து இன்றளவும் படித்தவர்கள் உலகத்திலே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 60,000 புத்தகங்களை படித்த ஒரு மாபெரும் மேதை. 60,000 புத்தகங்கள். இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஒரு தனி மனித நூலகம், ஆசியாவிலேயே ஒரு தனி மனித மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்தவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆக அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் வந்து எம்ஏ பொருளாதாரம் படித்து அங்கே வந்து டபுள் டாக்டரேட் டிகிரி வாங்குறார். அதோடு அவருடைய அறிவு பசி தீரலை. அங்கிருந்து லண்டன் போய் அங்கேயும் படிக்கிறார். என்ன, அங்கேயும் போய் பொருளாதாரம் படிக்கிறாரு, சமூக அறிவியல் படிக்கிறாரு, வரலாறு படிக்கிறாரு, தத்துவம் படிக்கிறாரு. கடைசியில் அவருக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசை. பரோடா மன்னர் என்ன சொல்லிடுறாரு, என்னோட உதவி உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு உடனே திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு நண்பர்களுடைய உதவியோடு திரும்ப போய் வந்து பாரிஸ்டர் பட்டம், டாக்டரேட், இது எல்லாத்தையும் டிஎஸ்சி இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றார். வந்து இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் யோசித்து செய்கிறார். இதுபோல் இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் முன்கூட்டியே தெரிவித்ததனால் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்கின்றோம். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவனை, சென்ற நூற்றாண்டிலே மிகச்சிறந்த ஒரு அறிஞன் என்று சொன்னால் அதிலே அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞரை பற்றி இங்கே 6 பேர் பேச வந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு தலைப்பு. என்னென்னவெல்லாம் அவர் இந்த சமுதாயத்திற்கு செய்ய விரும்பினார், அவருடைய கனவு என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அலசுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லி, அம்பேத்கர் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது என்று பேசுவதற்காக மதிப்பிற்குரிய முனைவர் செல்வராஜ் அவர்கள் இங்கே வருகை உரை இருக்கின்றார்கள். பூவின் பெருமை பூப்பதிலே இல்லை, மனம் வீசுவதில்லை. காற்றின் பெருமை வீசுவதிலே இல்லை, நாம் மூச்சு காற்றாய் மாறுவதில்லை. நம்முடைய பெருமை நாம் வாழ்வதிலே இல்லை, மற்றவர்களை வாழ வைப்பதில்லை. அப்படி நம்மை வாழ வைத்தவரின் கனவுகள் நிறைவேற்றிவிட்டன என்று என்னுடைய அணி சார்பாக பேச இருக்கக்கூடிய இந்த நாளில், குரோதி தமிழ் புத்தாண்டு நன்னாளில் உங்கள் அனைவரையும் வழங்கி என்னுடைய வெற்றி கூட்டணி உறுப்பினர்களை நாம் வணங்கி எங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கக்கூடிய எதிர்கூட்டணியும் இந்த நேரத்திலே வணங்கி நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, வழக்கமாக நமது பட்டிமன்றம்லாம் நகைச்சுவையாக இருக்கும். தேர்தல் காலம் என்பதால் நகைகள் எல்லாம் இன்னைக்கு கொண்டுட்டு வரல. ஆகவே இது அகைச்சுவையோட இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த தலைப்பு வந்து ஒரு நெருடலான தலைப்பாக இருக்கிற தலைவரே. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நண்பரை பார்த்து, சார் நீங்கள் பொய் சொல்கிறத விட்டுட்டிங்களான்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படிம்பார். பதிலுக்கு என்ன கேட்கலான்னா, நீங்கள் திருடுறதை விட்டுட்டிங்களான்னு கேட்கலாம், அவ்வளோதான் கேட்க முடியும். ஆக ஊன்னு சொன்னாலும் தப்பு, ஊன்னு சொன்னாலும் தப்பு, அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இதில் இருக்கிறது தீர்ப்பு சொல்வதற்கு. உண்மையிலேயே எங்களுக்கும் சேர்த்து இவ்வளவு நேரம் எங்களுடைய அணி சார்பாக நீங்கள் பேசுனீங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர் தெரியும். எல்லாம் நிறைவேற்றி விட்டது என்று பேசுவதற்காக எங்களுடைய அணி சார்பாக நீங்களும் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவித்து, நான் அப்படியா பேசினேன்? ஆமாம், கேட்டு பாருங்கள், ரெக்கார்டிங் கேட்டு பாருங்கள். ஆக இந்த 133வது பிறந்தநாள் வாழ்த்தை நம்ம ஐயாவுக்கு நாம் சொல்லிக்கொண்டு, இந்த உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் மேல் பற்று வைத்து அந்த ஆசிரியர் பேரே தன்னோடு பெயரோ சேர்த்த உலகத்திலே முதல் ஒரு படைப்பாளி யாருன்னு சொன்னால் நம்ம B.R. அம்பேத்கர். ஆனால் உண்மையிலே எனக்கும் பெயர் வச்சது என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியர் மாணிக்கங்க தான் எனக்கு பேர் வச்சார். ஏன்னா அதுக்கு முன்பு எனக்கு வச்ச பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அந்தந்த பேரெல்லாம் எனக்கு வேணாண்டான்னாரு. ஏன் சார், அதெல்லாம் உனக்கு பின்னாடி தெரியும்னாரு. உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ்னு பேர் வச்சுட்டேன். எனக்கு 6வது தான் நான் என்னுடைய மாப்புடையூரில் இருந்து விருதாச்சலத்துக்கு முதல் வரேன். நெய்வேலிக்கு வரும்போது விருதாச்சலத்தில் பார்க்குறேன். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செல்வராசு வருக வருகன்னு எழுதிருந்துச்சு.
அப்படியே மகிழ்ச்சி எனக்கு. ஆஹா, நம்ம பேர் பாருங்க இங்கெல்லாம் வருக வருகன்னு போட்டிருக்காங்கன்ட்டு. அப்புறம் தான் பார்த்தோன்னா அது விருதாச்சலத்தோட எம்எல்ஏ பேருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக அதற்கு பிறகுதான் அந்த பேர்லாம் ஏன் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இது இந்த காலகட்டத்தில் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவமானப்படுத்த ஒருத்தர் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் ஒன்று இருந்திருக்கவே தெரியாது. நம் தன்மானம் ஒன்று இருக்கிறது தெரிஞ்சிருக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பள்ளி படிப்பை நாம் தொடங்குறாங்க. இப்போ அவருடைய கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதெல்லாம் அவருடைய கனவு இன்றைக்கெல்லாம் நிறைவேறிக்கிறது. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர பாருங்க. நேரம் காலம் கருதி கொஞ்சம் விரைவில் நான் முடிக்க இருக்கிறேன். எல்லா இனத்தவரும் ஒன்றாக படிக்க வேண்டும். எல்லா இனத்தவரும்